ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான சுவையில் மீல் மேக்கர் கிரேவி பார்க்க போகிறோம். இந்த ஒரு கிரேவி செஞ்சிட்டோம் அப்படின்னா சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, பிரிஞ்சி ரைஸ் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மீல் மேக்கர் கிரேவி செய்யறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மேலே ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகி வந்ததும் 7 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி இது கூட சேர்த்துக்கிட்டு எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டும் பாதி அளவுக்கு வதங்கி வந்ததும் அதை அப்படியே ஒரு ஓரமாக விட்டுட்டு இதில் 17 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இது கூட 2 தக்காளி இதை போல் நாளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியை வந்துட்டு ரொம்ப பழமாகவும் சேர்த்துக்காதீங்க, ரொம்ப காயாகவும் சேர்த்துக்காதீங்க. ஏன்னா அடுத்தது இது கூட மசாலா பொருள் சேர்த்து வறுக்க போகிறோம். தக்காளி பழமாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய தண்ணி மசாலாவில் சேர்ந்து வறுபடாது. அதுக்காக தான் இது கூட அடுத்தது மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 சின்ன சைஸ் பட்டை, 1 ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஜாவித்ரி பூ, 4 கிராம்பு, அது கூட 1 அன்னாச்சி பூ. இந்த மசாலா பொருள் எல்லாத்தையுமே வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. மசாலா பொருள் எல்லாமே வந்துட்டு எண்ணெயில் நல்லா வரப்பட்டு நல்ல ஒரு சூப்பரான வாசனையாக வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே வரப்பட்டு நல்லா சூப்பரான வாசனையாக வந்திருக்கு buddies. இப்போ வந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதோடைய சூடை ஆற விட்டுடுங்க. சூடு ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி கப்புக்கு எல்லாத்தையுமே மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு இதை வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மசாலா அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மேலே கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் பட்டை, அது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே இது கூட கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு எண்ணெயில் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறதால இந்த கிரேவியோட வாசனை சூப்பராக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட அடுத்தது நல்லா சுட தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்க மீல் மேக்கரை இது கூட சேர்த்துக்கோங்க. மீல் மேக்கரை லைட்டாக எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி வந்துட்டு நல்லா கலராக வேணும் அப்படின்னா வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூளை ஸ்கிப் பண்ணிவிட்டு தனியாக தனியாத்தூள் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு நார்மலான மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கிட்டு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட மிளகாத்தூளோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாத்தூளோடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுத்தது மசாலாவை அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு லைட்டாக ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க.
அடுத்தது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு உப்போட அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கிரேவி வந்துட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கிரேவி வந்துட்டு இப்போ சூடாக இருக்கிறதால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நல்லா வந்து சூடாக ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா ஒரு கிரேவி டெக்ஸ்சருக்கு நமக்கு வந்துடும். நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதை போலவே என்னுடைய எல்லா ரெசிபியும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை போலவே ஒரு சூப்பரான டேஸ்டியான அடுத்த ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். படி தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.